ஹீரோயினை ரேப் பண்ண கேஸ்ல ஹீரோயின் பொய் சொல்றதா எதிர்க்கட்சி அட்வொகேட் ஜட்ஜி கிட்ட சொல்லிடுறாரு. எவிடன்ஸ் எதுவுமே இல்லாததால ஹீரோயின் பொய் சொல்றதா இப்போ இந்த கேஸே டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால ஹீரோயின் இப்போ அங்கே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்போ சில மாசங்கள் கழிச்சு காட்டுறாங்க, ஃபெரோஸுங்கிறவர் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா இவர் தள்ளி விட்டு தான் ஹீரோயினோட அப்பா அந்த கூட்டத்தில் இறந்து போயிருப்பாரு. அதனால ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கும். அதனால ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்திருப்பாரு. ஃபெரோஸ் போலீஸா இருக்காரு, ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஹீரோயினோ 7 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க. எப்படியாச்சும் அந்த அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு ஹீரோயினோ முயற்சி பண்றாங்க. நவீன அவங்க அக்காவும் அட்வொகேட்டை வந்து பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அவங்கள ரேப் பண்ணது உண்மைதான், நீங்க தான் எதுவுமே தெரியாம கோர்ட்ல எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ஹீரோயின் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அட்வொகேட்டோ கோர்ட்ல எவிடன்ஸ் தான் பேசும், எவிடன்ஸ் இருந்தா மட்டும் தான் ஹீரோயின் மேல தப்பு இல்ல நிரூபிக்க முடியும்னு சொல்றாரு. இப்போ எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும்னு ஃபிரோஸ் தான் ஹெல்ப் பண்றாரு. அந்த பேக்கரியில போய் வேற ஏதாச்சும் கேமரா இருக்கான்னு பாக்குறாரு. பக்கத்து கடையில ஒரு சிசிடிவி இருக்கு, அதனால அங்க போய் செக் பண்ணி பாக்குறாரு. அது ஆக்சுவலா அந்த கடையை ஃபேஸ் பண்ண மாதிரியே இல்ல, வேற பக்கமா தான் இருக்கு. இதோட ஃபுட்டேஜ் பார்த்தா நமக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கும்னு இப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து கேட்கறாரு. ஆனா இவர் கீழே வேலை பார்க்கறதால, நீ என்ன இந்த கேஸ்ல ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருக்க, இது உனக்கு தேவையில்லாத வேலை, நான் பண்ற வேலையை விடவா நீ நல்லா பண்ணிடுவேன்னு சொல்லி திட்டிடுறாரு. ஃபிரோஸை அட்வொகேட் வந்து பாக்குறாரு. அப்பதான் ஹீரோயின் அன்னைக்கு கோர்ட்ல பேசினதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. உண்மையிலே ஹீரோயின் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி அவருமே உணர்றாரு. ஹீரோயினுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு இப்போ அட்வொகேட்டுமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ போலீஸ் கிட்ட பேசி அந்த ஃபுட்டேஜை வாங்குறாங்க. ஆனா இதுல இவங்க எதிர்பார்க்குற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கல. ஹீரோயின் சொன்ன டைம்ல பேக்கரி ஓப்பன்ல தான் இருந்ததுன்னு போற வண்டியில ரிஃப்ளெக்ஷன்ல தெரிஞ்சிருக்கும். இது ஒண்ணு போத ஹீரோயின் சொன்னது உண்மைதான் நிரூபிக்கலாம்னு இப்போ அட்வொகேட் சொல்றாரு. இந்த ஒரு எவிடன்ஸை வச்சு இந்த கேஸை மறுபடியும் கோர்ட்ல ஓபன் பண்றாங்க. ஃபெரோஸோட வாட்ஸ்அப் ஒரு வீடியோ வந்திருக்கும். அது ஒரு நியூஸோட கிளிப்பிங் தான். அதுல பேக்ரவுண்ட்ல ஹீரோயினோட டீம் லீட் அதுல இருப்பாரு. டீம் லீடோட போன் சிக்னல் கேரளாக்கு வந்த மாதிரி காட்டியிருக்காது. அதனால இப்போ இவர் மேல சந்தேகம் வருது. ஹீரோயின் ரேப் பண்ண 3வது நாள் டீம் லீடு இப்போ அந்த பேக்கரிக்கு வந்திருப்பாரு. அதை சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவங்க பாக்குறாங்க. இப்போ டீம் லீடு மேல சந்தேகம் வரதால இப்போ ஃபிரோஸும் நவீனும் பெங்களூருக்கு போறாங்க. இவங்கள பார்த்ததுமே அந்த டீம் லீட் அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாரு. இவங்களும் துரத்தி பிடிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு மயக்கம் வந்து கொடுத்து ரேப் பண்ண பேக்கரிக்கு நீ எதுக்காக வந்தன்னு விசாரிக்கிறாங்க. இந்த டீம் லீடை இப்போ ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்க வர ஹீரோயினா இப்போ இவரை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க.